ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த லாங் வீடியோவ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இனிமே நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் வருங்க. நெறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ், கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எப்படி ஹெல்த்தியாவும், ஈஸியாவும் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. புதுசா வரவங்க இந்த வீடியோவ ஃபுல்லும் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன்னா, காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்றேன், என்னென்னலாம் சமைக்கிறேன்ற உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவுல வாஃபிள் தாங்க பண்ண போறேன். என் பையன் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த மிக்சிங் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ராகி வாஃபிளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ராகி வாஃபிளுக்கு வந்து கோதுமை மாவு, ராகி மாவு, கொக்கோ பவுடர், நாட்டு சர்க்கரை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமாக பட்டர், அப்புறம் பால், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். லம்ஸ் எதுவும் இல்லாமல். இப்போ சாக்லேட் சிரப் செய்ய போகிறேங்க. இந்த வாஃபிள் மேலே ஊற்றி சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். இந்த சாக்லேட் சிரப்புக்கு தேவையான அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. நான் எந்த ரெசிபி பண்ணாலும் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். இதை பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ இந்த சாக்லேட் சிரப் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பட்டர், கோதுமை மாவு, கொக்கோ பவுடர், கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமாக பால், கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் நல்லா கைவிடாமல் லோ ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி மில்க் சாக்லேட் சிப்ஸ் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட டார்க் சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது ஆறுனா கொஞ்சம் திக்காகிடும், அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து இறக்கிற வேண்டியதான். இப்போ வாஃபிள் மேக்கரை வந்து நான் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மாவு ஊற்றி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸில் வந்து டக்குன்னு குக் ஆகிடும். ரெடி ஆகிடும். ஓகே. இப்போ இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்ச சாக்லேட் சிரப்பை மேலே ஊற்றிக்கலாம். இது கூட ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி இல்லைன்னா பனானா நல்லாயிருக்கும். என் பையனுக்கு ஸ்ட்ராபெரிஸ் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அதை வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவான். இப்போ வந்து ஸ்ட்ராபெரிஸ் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஐஸ்கிரீம் கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்லாம். இப்போ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சாலட் தாங்க பண்ண போகிறேன். நேற்று நைட்டே கருப்பு சுண்டலை வந்து நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்வீட் கார்னை வந்து ஃப்ரோசன் தான் வச்சுருந்தேன். அதையும் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இந்த சாலடுக்கு வந்து கொஞ்சமாக நான் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவேங்க. ஆனியன், குக்கும்பர், லெட்டஸ், பேபி ஸ்ப்ரிங் மிக்ஸ்ன்னு வந்து காஸ்கோவில் வாங்கினது இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா கீரை, கொழுந்தைக்கீரை, ஒரு 3 வகையான கொழுந்தைக்கீரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதை நம்ம சாலடில் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து அதில் ஆட் பண்ணிவிடுவேன். இப்போ இந்த சாலடுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறேன். கொஞ்சமாக பன்னீர், கொஞ்சமாக ஃப்ரெஷ் தயிர், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், சீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அந்த சாலடில் மேலே ஊற்றி நல்லா ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான சாலட் வந்து ரெடி ஆகிடும். இதை டயட்டில் இருக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல ஃபீலிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி அவ்வளோவா பசிக்கவே பசிக்காது. எங்கள் லியோவை நான் ரொம்ப நேரம் கண்டுக்காமல் இருந்தேன்னா மூஞ்ச வந்து பார்த்துட்டு இருப்பான். இப்போ அப்படி தான் கிச்சனில் வந்து என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தான். வந்து இந்த மாதிரி சோஃபாவில் உட்காந்தோம் அப்படின்னா வந்து அப்படியே கொஞ்சம் நான் அவனை மேலே வந்து அப்படியே படுத்துக்குவான். அப்படியே படுத்து தூங்கிடுவான். எப்படி தூங்குறான் பாருங்கள். இதுக்கு தான் என்னை வந்து என்னை வந்து உட்கார வச்சிருவான். அப்படியே மேலே படுத்தான் தூங்கணும், அவன் தனியெல்லாம் தூங்காது. இன்றைக்கி வெதரும் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்க. இப்போ தான் வந்து மழை விட்டு லேசாக தூறிக்கிட்டே இருக்குது.
தைக்கலான்னு சொல்லிட்டு என் ரூமுக்கு போயிட்டேன். எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருந்தது. கஸ்டமைஸ் பண்ண தர சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க என் ஃப்ரெண்டு தான். அவங்களோட சாரிய வந்து ட்ரெஸ்ஸா கன்வெர்ட் பண்ண தர சொல்லி கேட்டிருந்தாங்க. அதத்தான் எடுத்து வச்சு சரி பேட்டர்ன் போட்டு வச்சிடலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டுருந்தேன். நான் வந்து இங்கே வந்து ஹோம் பொட்டிக் வச்சிருக்கேங்க. நானே வந்து ட்ரெஸ்ஸ வந்து கஸ்டமைஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம இங்க அட்லாண்டால லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரேன். அதேமாரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் இது எல்லாமே பண்ணி குடுத்துட்ருக்கேங்க. இதான் அவங்களோட சாரி. அதுக்கு வந்து லைனிங் ஃபேப்ரிக்கும் அவங்களே வாங்கி குடுத்துட்டாங்க. என்னோட நான் ஒரு ட்ரெஸ்ஸு தச்சு போட்டிருந்தேன். நானும் அதே மாரி தான் ஒரு சாரியில வந்துட்டு நான் அத பெருசா கட்டல. அதனால நான் அது வந்து ட்ரெஸ்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதே மாடல் அவங்களும் வந்து புடிச்சு போயி எனக்கு அதே மாரி ஸ்டிச் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுதான் நான் வந்து என்னோட சாரிய வந்து ட்ரெஸ்ஸா கன்வெர்ட் பண்ணி தச்சிருந்த ட்ரெஸ்ஸு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாவே இருந்தது. நான் வந்து கட்டாமலே வச்சிருந்தேன். இந்த சாரி வந்து ஆர்கன்ஸா மெட்டீரியல் சாரி. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்குன்றதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது கட்டுறதுக்கு. அதனால நான் என்ன பண்ணேன்ட்டா, ட்ரெஸ்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸ வந்து நான் ஃபுல் லென்த்துக்கு தைக்கலங்க. நம்ம அந்த அனார்கலி மாடல் இருக்கும் இல்லையா? உள்ள பேண்ட் போட்டு போடுற மாரி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதுக்கு மேட்சிங்கா துப்பட்டாக்கு என்ன பண்ணேன்னா, என்கிட்ட நெட் ஃபேப்ரிக் இருந்தது சேம் கலர்ல. அந்த சாரியோட பார்டர வந்து எடுத்து அந்த நெட் ஃபேப்ரிக்ல வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு இவங்களுக்கு பேட்டர்ன் போட்டு வச்சுட்டேன்னா, அப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுருவேன், லஞ்சுக்கு அப்புறம். அதுக்காக நான் வந்து எப்பப்பலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, நான் அப்பப்பலாம் இந்த மாரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சுருவேங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நெறைய வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்குங்க. நமக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் வரும். இன்னும் நெறைய என்னைய பத்தி இன்னும் நெறைய உங்ககிட்ட நான் நெறைய ஷேர் பண்ணிக்க போறேன். அதுவரைக்கும் பாய்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.